மிரண்டன்னா கூட்டத்தை வச்சுன்னா அது காசு கொடுத்தா கூட்டம் வரதான் செய்யும். எல்லாருக்கும் வர கூட்டம் தான் அது. இன்னைக்கு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு மாறலாம், இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்காம ஒரே கூட்டம் விஜய்க்கு மட்டும் தான் வருது. மற்ற யாரா இருந்தாலும் காசு கொடுத்தா கூட்டத்தை கூட்டி ஆகணும். அதான் விஜய் வந்து பாடாப்படுத்துது திமுகன்றதுக்கு இது ஒரு உதாரணம். பெயரை சொல்லாவிட்டாலும் திமுகவை விஜய் ஃபேக்டர் பாடாய்படுத்துது. ஏன் மதுரைக்கு போறாங்க? அவர் ஏற்கனவே விஜய் வந்து ஒரு ரோட் ஷோ போயிருக்காரு. அடுத்து மதுரையில ஒரு கூட்டம் போட போறாரு. ஆமா, ஒரு மதுரையில ஒரு கூட்டம். மதுரையில விஜயோட ஒரு மாநாடு ஒன்று இருக்கு. விஜய்க்கு ரோட் ஷோ அனுமதி கவர்மெண்ட் போலீஸ் கொடுக்குமான்னு தெரியாது. கொடுத்தாங்கன்னா மதுரை அல்ல வெல்ல போடும், எந்த சந்தேகமும் இல்லை. எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஏங்க காவா ஓடுறது தெரியாதாங்க? நம்ம யதார்த்தம் அதை ஏன் அதுல வெக்கப்படாது? எதுக்கு முதலமைச்சர் பார்வையிலிருந்து மறைக்கிறீங்க? ஒரு தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஒட்டுமொத்த மீடியாவும் ஜாலரா அடிக்குது. திமுக காலடியில கொத்தடிமையா கிடக்குது. விஜய் ரோட் ஷோ கோவையில பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து உதயநிதி ரோட் ஷோ. நேச்சுரலா விஜய் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நம்புவதற்கு போதிய காரணம் முகாந்திரங்கள் நிரம்பவே இருக்கிறாங்க. விஜய் எது பண்ணாலும் அது பின்னாடி நீங்களும் பண்றீங்க. விஜய் ரோட் ஷோ பண்ணா அடுத்த உதயநிதி ரோட் ஷோ. விஜய் மதுரை போறாரு, முதலமைச்சர் மதுரைக்கு போறாரு. விஜய் திமுகவை பாடாய்படுத்துகிறார். அவங்களால தூங்க முடியல. அவங்க அதை வெளியில சொல்லாம மறைச்சுட்டாங்கனாலும் உள்ளுக்குள்ள விஜய் பாடாய்படுத்துகிறார். மிகப்பெரிய அளவில் விஜய் வாக்குகளை உடைக்கிறார். திமுகவின் வெற்றியை விஜயால் சிதைக்க முடியும். இதுதான் உண்மை. விஜய் இங்கே போறான்னு தெரிஞ்சாலே அடுத்த நாள் போயிடுவாங்க. கண்டிப்பா போயிடுவாங்க. விஜய் வந்து பரந்தூர் போனாரு, அடுத்து வேங்கவேல் போறாரு தெரிஞ்சுதான் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க. விஜய் கோயம்புத்தூர் போய் ரோட் ஷோ பண்ணாரு, இவங்க அடுத்த நாள் ரோட் ஷோ பண்ணாங்க. விஜய் மதுரையில போய் கூட்டம் போட போறாங்க, இவங்களும் போய் மதுரையில கூட்டம் போட்டாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க. அது விஜய் திமுகவை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வெளியில வந்து இவங்க பயப்படாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே விஜய் வந்து திமுகவை உள்ளுக்குள்ள பெரிய அளவுல வந்து